வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில வெறும் 2 முட்டை சாப்பிட்றதுனால உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் தெரியுமா? நாள் முழுவதும் சக்தி அதிகரிக்கும், தசைகள் வலுவாக்கும், கண்களின் ஆரோக்கியம் மேம்படும், மூளை சுறுசுறுப்பாக செயல்படும், உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கும். ஆனா முட்டை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? எத்தனை முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டும்? முட்டையோடைய மஞ்சக்கரு உண்மையிலே நல்லதா இல்ல தீங்கானதா? இன்னைக்கு இந்த வீடியோல முட்டையை பற்றிய அனைத்து உண்மைகளையும் அறிவியல் ஆதாரத்துடன் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய உடல் நலத்திற்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோனா அது இதுவாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்புகளை பார்த்துடலாம். ஒரு பெரிய கோழி முட்டையில் பொதுவாக கலோரிகள் 70 to 78 கிராம் இருக்குங்க. புரதம் 6 முதல் 7 கிராம், நல்ல கொழுப்புகள் 5 கிராம் இருக்கும். விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் பி12, விட்டமின் பி2, போலேட், செலினியம், பாஸ்பரஸ், கோலைன், ஜிங்க், அயன் இது எல்லாமே இருக்குது. அதனால தான் முட்டையை ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இது உடலுக்கு தேவையான 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட் அனைத்துமே இந்த முட்டையில் இருக்குது. அதனால தான் முட்டை ஒரு சிறந்த உணவாகவும் கருதப்படுது. ஏன் காலை உணவுல முட்டை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலையில் நம்ம முட்டை சாப்பிடும்போது நீண்ட நேரம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வு இருக்கும். தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய, தேவையில்லாத கலோரிகள் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் குறைய ஆரம்பிக்கும். இரத்த சர்க்கரை திடீரென உயராமல் இருக்கிறதுக்கு பயன்படுது. வேலை செய்யக்கூடிய அந்த திறன், ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு இல்ல கடுமையா வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே காலையில முட்டையை உணவா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்பவே சிறப்பானது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான அந்த நாள் முழுக்க தேவையான சுறுசுறுப்புக்கு தேவையான அந்த எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். உடலும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஆகும். இப்போ முட்டை சாப்பிட்றதுனால நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்தலாம். அதில் முதலாவது நன்மை என்னன்னா, தசைகளை வலுப்படுத்துறதுக்கு பலப்படுத்துறதுக்கு முட்டை பயன்படுது. ஏன்னா முட்டையில் அதிக அளவில் புரதச்சத்து இருக்கிறதுனால இது மசில்ஸ் வளர்ச்சிக்கும், மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும், உடலுடைய வலிமையை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டை சாப்பிட்ட பிறகு பசி நீண்ட நேரம் எடுக்கவே செய்யாது. ஸோ பசியை தாமதப்படுத்துறதுக்கு முட்டை பயன்படுது. இதனால நம்ம அதிக கலோரிகள் உட்கொள்றது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதிக கலோரி நம்ம எடுக்காம இருந்தாவே உடல்ல ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை குறையும். அதுவும் முட்டையில் அந்த கொழுப்புக்களை குறைக்கும் தன்மை கொண்டது. அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. ஸோ அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குறைச்சி கலோரி இன்டேக்கை குறைக்கிறதுனால உடல் எடை சூப்பராக குறையிறதுக்கு முட்டை பயன்படுது. ஸோ காலை உணவாக முட்டை எடுத்துட்டு சிறிதளவு நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா உடல் எடை சூப்பராக குறைக்கப்படும். அதாவது கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைக்கப்படும். ஸோ முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கெட்ட கொழுப்புக்களை கரைக்கும் தன்மை கொண்டது. ஸோ அதனால் முட்டையை சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி மேற்கொள்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா, மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முட்டை பயன்படுதுங்க. முட்டையில் இருக்கக்கூடிய கோல்னைன் நினைவாற்றல், கவனிக்கும் திறன், மூளை செல்களுடைய செயல்பாடை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. அதாவது கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்துறதுக்கு, அந்த ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முட்டை பயன்படுது. அதனால தான் சிறு குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் முட்டை சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ அதனால் வாரத்துக்கு 3 முறை கம்பல்சரி சாப்பிட சொல்கிறாங்க. முக்கியமாக வயதானவர்கள் அவங்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க நினைவாற்றல் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுடைய நினைவாற்றலை தக்க வைக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 இல்லை 4 முட்டை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நான்காவது நன்மை என்னென்னா, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு முட்டை பயன்படுதுங்க. ஏன்னா முட்டையில் லூட்டின், சியாசாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது கான்ட்ராக்ட் அப்படின்ற ஏஜ் ரிலேட்டடான மஸ்குலார் டீஜெனரேஷன் போன்ற பிரச்சனைகளுடைய ஆபத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் முட்டை பயன்படுது. ஸோ முட்டையை நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனை எதுவுமே வராது. அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு முட்டை பயன்படுது.
முட்டையில வந்து விட்டமின் டி வந்து இருக்குதுங்க. முட்டையுடைய மஞ்சக்கருவுல விட்டமின் டி இருக்குது. அடுத்து வந்து கால்சியம் உறிஞ்சப்படுறதுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து என்னன்னா விட்டமின் டி தான். இது நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எலும்புகள் வந்து வீக் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கால்சியம் சத்துனால தாங்க. ஆனா உடல்ல விட்டமின் டி இல்லைன்னா நீங்க கால்சியம் நிறைந்த உணவுகளையோ, மாத்திரைகளோ எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் உடலால அத உறிஞ்சிக் கொள்ள முடியாது. அதனால தான் விட்டமின் டி ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம சூரிய ஒளியில வந்து காலையில நிக்க சொல்றோம். ஒரு 15 நிமிடம் வந்து சூரிய ஒளியில நிக்க சொல்றோம். இல்லைன்னா முட்டையோட மஞ்சக்கருவ சாப்பிடணும். அப்பதான் உடலுக்கு விட்டமின் டி கிடைக்கும். அடுத்து காளான். காளான்ல அதிக அளவுல விட்டமின் டி இருக்குது. ஸோ விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விட்டமின் டி குறைபாடுனால தான் எலும்புகள்ல எலும்பு தேய்மானம், எலும்பு பிரச்சனை எல்லாமே வருது. ஸோ எலும்புகள வலுப்படுத்துறதுக்கு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால எலும்புகள், பற்கள் எல்லாமே வலுவாக்கப்படும். அடுத்து 6வது நன்மை என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. முட்டையில செலினியம், விட்டமின் ஏ, விட்டமின் டி இதெல்லாம் இருக்குதுங்க. இது எல்லாமே சேர்ந்து உடல்ல இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள் வந்து நம்மளை வந்து தாக்கினாலும் நம்மளுடைய உடல் வந்து எளிமையா எதிர்த்து போராடும் தன்மை வந்து உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களே நினைச்சு பாருங்களேன், கொரோனா டைம்ல வந்து எல்லாருமே கவர்மெண்ட் என்ன சொன்னுச்சு, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, அதுலேயும் முட்டை வந்து எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா முட்டையை எடுக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய இம்யூனிட் பவர் வந்து நம்ம உடல்ல வந்து அதிகமாகும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்குறதுக்கு முட்டையை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அதனால தான் சின்ன குழந்தைகளுக்கு முட்டையை அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய உணவுகள், மற்ற உணவுகள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் முட்டையை வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால முட்டையை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க. அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் அதிகரிக்கும். சில குழந்தைகள்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்னால அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வாரத்தில் ஒரு 4 நாள் முட்டையை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடல்ல அதிகமாகிரும். அடுத்து சளி, இருமல், காய்ச்சல் அடிக்கடி வரவே செய்யாது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முட்டை வந்து பயன்படுதுங்க. முட்டை சாப்பிட்டா கொழுப்பு அதிகமாயிரும், இதயத்திற்கு கேடு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு முட்டையை தவிர்க்கிறாங்க. முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பல ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, முட்டையை நம்ம சரியான அளவுல எடுத்துக்கிட்டா, அளவு தாங்க ரொம்பவே முக்கியம். சரியான அளவுல சாப்பிட்டா முட்டை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது, அதுவும் இதயத்திற்கு ரொம்பவுமே இதமானது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்குது. ஸோ முட்டையை வந்து எப்படி பாதுகாப்பாக சாப்பிட்றோமோ அந்த விஷயம்தான் இருக்குது. ஸோ அந்த முட்டையை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது, எவ்வளவு முட்டையை ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து 8வது நன்மை என்னென்னா, அதாவது ஹச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை வந்து கொடுக்கறதுக்கு முட்டை வந்து பயன்படுது. ஹச்டிஎல்ங்கிறது நல்ல கொலஸ்ட்ராலுங்க. நல்ல கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நல்ல கொலஸ்ட்ரால் முட்டையில் இருக்குது. இந்த நல்ல கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு இந்த நல்ல கொலஸ்ட்ராலான ஹச்டிஎல் வந்து தேவைப்படுது. ஸோ முட்டை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது, நம்ம எடுக்கிற விதத்தில் தான் இருக்குது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு முட்டை வந்து முட்டையில் என்ன இருக்குன்னா பயோட்டின் இருக்குது. பயோட்டின், புரோட்டீன், விட்டமின் பி இருக்கிறதுனால இது முடி, நகம், தோல் எல்லாத்தையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. நம்மளுடைய முடியை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம்னா நம்ம பயோட்டின் நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும். முட்டை, கருவேப்பிலை இது எல்லாத்துலேயுமே வந்து பயோட்டின் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நம்மளுடைய ஸ்கின்னும் சரி, நம்மளுடைய ஹேரும் சரி நல்லாவே க்ரோவ் ஆகும். முடி உதிர்தல் பிரச்சனை சரியாகும். ஏன்னா முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்டேக்காக நம்ம கொடுத்து நாமே ஆட்டோமேட்டிக்காக முடி உதிர்தல் பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆகிரும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னும் நல்லா வந்து ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம முட்டையை உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹேருக்கும் ஃபேஸ்க்கும் வந்து வெளிப்பூச்சா அப்ளை பண்ணால் அழகாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம உள்ளார நம்ம உணவுகளை எடுத்துக்கிறணும். அப்போ தான் ஊட்டச்சத்துக்கள் போய் எல்லா இடங்களுக்கும் வந்து சேரும். அடுத்து 10வதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, கர்ப்பிணி பெண்களுக்குங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு முட்டை வந்து ரொம்ப ரொம்பவுமே அவசியமான ஒரு உணவாக இருக்குது.
இருக்குது. அதுவும் முட்டையில் கோலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான ஊட்டச்சத்து என்ன பண்ணுதுன்னா குழந்தையோடைய மூளை வளர்ச்சிக்கு முக்கியமான சத்தா வந்து இருக்குது. இந்த கோலைன் முட்டையில் இருக்குது, குழந்தையோட மூளை வளர்ச்சிக்குங்க. ஸோ இதை கண்டிப்பாக முட்டையை வந்து அவங்க கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கிறணும். அதோடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன், விட்டமின் B12 இது எல்லாமே முட்டையில் இருக்குது. அதனால தான் வந்து கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் முட்டைகளை எடுத்துக்கிற சொல்கிறோம். அதுக்காக அதிகமாக எடுக்கக்கூடாது, சரியான முறையில் அளவாக வந்து எடுத்துக்கிறணும். அடுத்து வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக முட்டை இருக்குது. ஏன்னா 60 வயதை கடந்த பெரியவர்களுக்கு என்ன ஆகும்னா மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து மருத்துவத்தில் சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தசை இழப்பு நோய் வந்து இருக்கணும். தசைகள்லாம் ரொம்பவுமே லூஸ் ஆகி தொங்க ஆரம்பிக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க 60 வயசுக்கு மேலான தாத்தா பாட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை குறைக்கிறதுக்கு, அந்த மசில்ஸ் லூஸ் ஆகிறத குறைக்கிறதுக்கு, தடுக்கிறதுக்கு ரெகுலராக அவங்க முட்டை சாப்பிட்டாவே அது சரியாயிரும். உடல் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து 13வது ஒரு நன்மைனா உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு முட்டை வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா ஒர்க் அவுட் செஞ்சதுக்கு பிறகு ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கும், அவங்களுக்கு மசில்ஸை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கும், வேகமாக நடக்கிறதுக்கும், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் தேவையான எனர்ஜி, ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கும் முட்டை வந்து பயன்படுது. அடுத்து சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இதில் விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் இருக்குது. உணவை சக்தியாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு முட்டை வந்து சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து கண் பார்வை, இதில் விட்டமின் A இருக்கிறதுனால கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இப்போ வந்து முட்டையோடைய மஞ்சக்கரு நல்லதா இல்லை ஆபத்தை கொடுக்கக்கூடியதா, சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு பார்த்துடலாங்க. பலரும் வெள்ளை கருவை மட்டும் சாப்பிட்றாங்க, மஞ்சக்கருவை தவிர்த்துறாங்க. ஆனால் மஞ்சக்கருவில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. மஞ்சக்கருவில் தான் விட்டமின் D இருக்குது, கோலைன் இருக்குது, விட்டமின் A இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது, லூட்டின் இருக்குது. ஸோ இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முட்டையோடைய மஞ்சக்கருவை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடலாம். ஆனால் முட்டையை அளவாக எடுத்துக்கிறணும். ஸோ ஒரு மஞ்சக்கருவை நீங்கள் தாராளமாக ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். எத்தனை முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிடலாம்னா, பொதுவாக ஆரோக்கியமான பெரியவர்கள் 1லேருந்து 2 முட்டை, முழு முட்டையாகவே 1லேருந்து 2 முழு முட்டைகள் வந்து சாப்பிடலாம். இது அவங்களுக்கு போதுமானது. உடற்பயிற்சி செய்கிறவங்க அவங்களுடைய தேவைக்கேற்ப 1லேருந்து 4 வரைக்கும், அதுக்கு மேலேயும் சாப்பிடணும்னா உங்களுடைய உடலை உங்களுடைய டாக்டர்கிட்ட போயிட்டு பரிசோதனை செய்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறக்கூடிய அளவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நார்மலாக இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு ஒரு முட்டை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முட்டை எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முட்டையை எப்படி சாப்பிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முட்டையை நம்ம ஃபுல்லாக வேக வைத்த ஒரு முட்டையை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் ஹாஃப் ஆயில், ஒழுங்காக சமைக்காமல் எண்ணெயில் பொரித்து வறுத்து இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மட்டும்தாங்க சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா தான் கொலஸ்ட்ரால் கூடும். எண்ணெயில் பொரித்து வறுத்து முக்கி எடுக்கிறது இப்பெல்லாம் பண்ணால் தான் கொலஸ்ட்ரால் கூடும். நீங்கள் ஒரு முட்டையை வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அப்படி தான் நீங்கள் முட்டையை சாப்பிடணும். அடுத்து முட்டையை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ரொம்பவே முக்கியம்ல. ஏன்னா இவ்வளவு நன்மைகளை கொண்ட முட்டையுமே சிலர் வந்து சாப்பிடக்கூடாது. எக் அலர்ஜி இருக்கவங்க முட்டையை சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படின்னா அவங்க தவிர்க்கணும். அதே மாதிரி சில இதய நோயாளிகள் அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து சில சிறுநீரக நோயாளிகள் இவங்க 2 பேருக்குமே வந்து உணவு கட்டுப்பாடு வந்து சொல்லியிருப்பாங்க டாக்டர். ஸோ அதனால் அவங்க முட்டையை கவனமாக எடுக்கணும். இல்லைன்னா அவங்களுடைய டாக்டர் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி அவங்க உணவை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி எல்லாருமே ஸோ முட்டை கூட சேர்த்து சாப்பிட தேவையான சிறந்த உணவுகள் என்னென்னா, முட்டை கூட கீரைகள், காய்கறிகள், முழு தானிய ரொட்டிகள், ஓட்ஸு, பழங்கள், சிறுதானியங்கள் இதெல்லாமே சேர்த்து சாப்பிட்லாங்க. ஸோ முட்டைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. கண்டிப்பாக எல்லாருமே முட்டையை வந்து வாரத்துக்கு 3 முறையாவது எடுத்துக்கிறணும். நண்பர்களை, முட்டைங்கிறது இயற்கை கொடுத்த மிக சிறந்த ஒரு ஊட்டச்சத்துக்களில் ஒன்றானது முட்டை. அதனால் காலையில் அளவோடு முட்டையை சாப்பிடுங்க. உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.